ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பஸ் எஜுகேஷன். 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நெடுவினா, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பாடத்திலையும் இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன, இதை மட்டுமே பார்த்தா போதுமானது. இதிலிருந்து நிச்சயமாக கொஸ்டின் வந்து தேர்வுக்கு வந்து இடம் போகும். அதனால் வந்து மறக்காமல் இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வித் ஆன்சர் இருக்குது. ஆன்சர் தேவைப்படுறவங்க ஆன்சர்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இல்லை நான் கொஸ்டின் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கைடு இருக்குது, நான் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவில் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெடுவினாக்கள் ஒவ்வொரு பாடத்துலையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இயல் 1 அதில் இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் ஒவ்வொரு இயல் வாரியாக வந்து நம்ம வந்து பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ இயல் 1ல் வந்து நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக, அந்த ஒரு வினா இருக்குது. அடுத்து இயல் 1லே வந்து இரண்டாவது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பொயரிலே தோனி அந்த கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயலில் தோனி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன, அந்த ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அந்த இயல் 1லே வந்து பார்த்தீங்கன்னா, கலைத்திருவிழா போட்டியில் பங்கேற்கக்கூடிய கலையரசன் பட்டம் பெற்ற தோழனுக்கு வாழ்த்து மடல் எழுதுக. ஸோ கட்டுரையில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ கலை திருவிழா சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வந்து நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இயல் 2ல் வந்து நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இயல் 3ல் ஒரு 2 கொஸ்டின் இருக்குது, ஓகேங்களா? ஸோ சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக. விருந்தோம்பலேருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமாக வந்துடும், மிஸ் பண்ணிடாதீங்க. இயல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்குது. அன்னமையா என்னும் பெயரும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை ஓபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. இயல் 4ல் வந்து இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. அதுக்கப்புறம் இரண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கற்கை நின்றே பிச்சை புகனும் கற்கை நன்றே என்கின்ற வெற்றி வேட்கை மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்விச் சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை விவரிக்க. இயல் 5ல் வந்து போராட்ட கலைஞர், அந்த கலைஞர், ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்க, அதனால் வந்து இந்த கலைஞர் பாடத்திலிருந்து ஒரு கொஷின் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். மார்ச் 2025 இந்த கலைஞர் லெசன்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு, ஓகேங்களா? அடுத்து வந்து பாய்ச்சல் கதையின் மையக்கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுக. இயல் 6 சிலப்பதிகாரத்திலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். மருவூர் பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. இயல் 7ல் வந்து ஒரு 2 கொஷின் இருக்குது, ஓகேங்களா? கருணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விளக்குக. அடுத்து வந்து பள்ளித்திடலில் கிடைத்த புத்தக பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினருக்கு ஒருவருக்கு வந்து கடிதம் எழுதுதல், ஓகேங்களா? ஸோ கடிதம் சம்மந்தமான ஒரு வினா. அதுக்கு அடுத்து இங்கே வந்து நம்ம புக் பேக் ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரீங்க. இதில் வந்து இயல் 1லேருந்து 7 வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் புக் பேக் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இயல் 1 வேணும் அப்படின்னா ஸோ அதில் வந்து கிளிக் ஹியர் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க்லேருந்து எல்லாமே இருக்கும், சரிங்களா? ஸோ குருவினா, சிறுவினா, நெடுவினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை இது மாதிரி வந்து எந்த யூனிட் வேணுமோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.